நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். பிகாஸ் அவர் ஒரு கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர், கோயம்புத்தூர் சைடை சேர்ந்தவர், கொங்கு மண்டலம், ஒரு தமிழர். ஒரு தமிழருக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கூட்டணி கட்சிகளும் செயல்பட்டு விட்டன. ஒரு தமிழரை வைஸ் பிரசிடண்டாக ஆக்குவதற்கு தடைக்கல்லாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகளும் டெஃபினட்டா சொல்லுவாங்க. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அதை மக்கள்கிட்ட முன்னிறுத்துவார்கள். பட் அது எடுபடுமான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசின நிஜாமுதீன் தான் சொன்னாரு, நண்பர் நிஜாமுதீன். இதே சிபிஆர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜெயிக்கும் போது அந்த கோயம்புத்தூர் பிளாஸ்ட் போது ஒரு 1.5 லட்சம் ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சார். 2ஆம் தடவை 1999 வித்தின் மாற்ற 11 months 1 இயர்க்குள்ள நடந்த எலெக்ஷன்ல அவருக்கு 40,000-45,000 ஓட்டுல தான் ஜெயிச்சாரு. அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயிச்சுட்டு வந்தாரு. மூன்றாவதாக பாத்தீங்கன்னா 3 தடவை தொடர்ந்து அவர் எலெக்ஷன் நின்றுட்டே இருந்தார் அதே இடத்துல. 3 தடவையும் தோக்கடிக்கப்பட்டார். அப்ப ஏன் சார் தோக்கடிக்கப்பட்டார்? திமுக 3 முறை தொடர்ந்து எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல 3 முறை தோற்கடிக்கப்பட்டது. ஏன் தோற்கடிக்கப்பட்டுச்சு? இது என்ன பேச்சுங்கய்யா? சரி அண்ணே பேச விடுங்க, அப்புறம் பேசுங்க நீங்க. 3 முறை தோற்கடிக்கப்பட்டார். கலைஞர் 3 முறை தொடர்ந்து தோற்கடிக்கப்பட்டார். இப்ப 2 முறை தோற்கடிக்கப்பட்டார். என்ன காரணம்? சார் கொஞ்சம் பேச விட்டுட்டு பேசுங்க நீங்க. பாருங்க மிஸ்டர் செல்வம், நடான குதிக்காதீங்க. நான் சொல்றதை ஆழ்ந்து கவனிங்க. நீங்க சிலதெல்லாம் சொன்னீங்க, ராமசுப்ரமணியனை நான் கேள்வி கேட்கின்றேன் அப்படின்லாம் கேட்டீங்க. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்க இந்த மாதிரிலாம் குதிச்சிங்கன்னா என்ன சார் அர்த்தம்? இது நியாயமே இல்லை. அது டீசன்சி இஸ் கால்டு ஃபார்.